மணி வந்தான் சிறுகதை. ஆசிரியர் பத்மாவதி அவர்கள். அமிர்தா! வரதராஜனின் குரலில் உற்சாகம் ததும்பி வழிந்தது. இதமான தூக்கத்தில் ஆழ்ந்து இருந்த அமிர்தவள்ளி மெதுவாக என்னவாம் என்று முணங்கிவிட்டு திரும்பவும் கண்கள் சொருக மௌனமானாள். சமையல் அறையில் பாத்திரங்களை அலம்பி கவிழ்த்து கொண்டிருந்த இந்து, இந்த மாமாவுக்கு நேரமே தெரிவது இல்லை. மாமி சாப்பிட்டு விட்டு கண் அசருகிற போது எது சொன்னாலும் காதில் ஏறாதுன்னு தெரிஞ்சும் கூப்பிடுறார் என்று எண்ணமிட்டவள் தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். அமிர்தா, மாப்பிள்ளை சாரதி எழுதியிருக்கிறார். 1 மாத லீவில் வராராம். பொங்கல் முடிஞ்சுதான் ஊருக்கு போக போறாராம். கண்களை திறக்காமலே என்று அமிர்தவள்ளி முணங்கினாள். சுகன்யாவும் குழந்தைகளும் சௌக்கியமாம். அசோக் உன்னை பார்க்கணும்னு துடிச்சுண்டு இருக்கானாம். என்ற குரலின் ஸ்ருதி இன்னமும் சிறிது குறைந்து கேட்கவும் இந்து கழுக்கென்று சிரித்து கொண்டாள். பாவம் மாமி இப்போ சொல்லிட்டு தூங்கி எழுந்ததும் என்கிட்டையா சொன்னேள், இல்லையேன்னு சொல்ல போறா என்று எண்ணமிட்டவள் அடுத்து வரதராஜன் கூறியது காதில் விழுந்ததும் சட்டென்று கையில் இருந்த பாத்திரத்தை ஓசை எழாமல் வைத்தாள். அமிர்தா, மாப்பிள்ளை மணியையும் கூட்டிண்டு வாராராம். இந்துவின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. என்னது, மணி வரானா என்று ஆனந்த குரலில் அமிர்தவள்ளி கேட்டாள். இதை கேட்டதும் இந்து ஆச்சரியத்துடன் கதவு கருகில் வந்து எட்டி பார்த்தாள். அமிர்தவள்ளி விருட்டென்று ஊஞ்சலில் எழுந்து உட்கார்ந்தவள் தலைமாட்டில் இருந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு, இப்படி கொடுங்கோ லெட்டரை, பார்க்கிறேன் நான் என்று கேட்டபோது வரதராஜன் புன் சிரிப்புடன் கடிதத்தை அவளிடம் நீட்டியவாறே தாமும் ஊஞ்சலில் வந்து அமர்ந்து கொண்டார். கடிதத்தில் கண்ணோட்டமிட்ட அமிர்தவள்ளி, ஆமாம், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமாக்கும் என்று நொடிப்புடனும் ஏமாற்றத்துடனும் கூறவே வரதராஜன் உற்சாகமாக எம்பி ஊஞ்சலை உந்தி தள்ளி ஆடவிட்டார். மாப்பிள்ளை பெண் பேரன் பேத்தி வர்றது கூட உன்னை எழுப்ப முடியல, மணி வரான்னு சொன்னதும் அவ்வளவு தூக்கத்திலும் எழுந்து உட்கார்ந்துட்டு, அதுபோல மணி வராங்கிற விஷயத்த இங்கிலீஷில் எழுதி இருந்தாலும் படிப்பாயாக்கும் என்று எண்ணி கொடுத்தேன் என்றார். அமிர்தவள்ளியின் முகத்தை பார்த்து பகபகவென்ற சிரித்தவாறு, உங்களுக்கு மட்டும் என்னவாம், உற்சாகம் தாங்காமல் ஊஞ்சலை ஆட்டரேளே என்ற அமிர்தவள்ளி, போன கடிதத்திலேயே லீவு கிடைத்தால் வருவோம் என்று மாப்பிள்ளை எழுதியிருந்ததை பார்த்ததும் எனக்கு கவலையாக இருந்தது. 5 வருஷம் கழித்து மாப்பிள்ளை வரார். எல்லாம் நேரப்படி கணக்காக நடத்துபவர் அவர். சுகன்யாவும் கை குழந்தைக்காரி. நம்ம இந்துவுக்கும் சுறுசுறுப்பு போதாது. நடுவில் நான் மாட்டிண்டு மாப்பிள்ளைக்கு திருப்தியாக எல்லாம் செய்ய வேண்டுமே என்று நினைச்சுண்டு இருந்தேன். மணி வரானோ இல்லையோ, இனிமே கவலையே இல்லை. என்னையும் உங்களையும் சேர்த்து அவன் கவனிச்சுப்பான் என்றாள். இந்து பற்களை நர நரவென்று கடித்தாள். மணி வரானா? வரட்டும் வரட்டும், நானும் பார்க்குறேன் அப்படி என்னதான் அதிசய பிறவி என்று கருவினாள். எங்கள் அப்பா சமையலில் கவர்னரிடம் மெடல் வாங்கியவர். ஊரில் எங்கே பெரிய விருந்து என்றாலும் சங்கர் ஐயரை கூப்பிடுவார்கள் என்று எல்லோருமே சொல்ல கேட்டிருக்கிறேன். அம்மா அகாலத்திலே மரணம் அடைந்த அதிர்ச்சியில் பெயர் புகழ் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு என்னை கூட்டிக் கொண்டு அப்பா இந்த வீட்டில் நுழைந்தார். 10 வருடம் இந்த வீடும் ஒரே பெண்ணான நானுமே உலகம்னு கிடந்தார். ஏதோ திடீர் ஆசையில் பத்ரிநாத் போறேன்னு கிளம்பினாரே, அன்னைக்கு தான் கடைசியாக அவரை பார்த்தது. 10 நாட்கள் கழித்து பஸ் விபத்தில் என்னை விட்டு நிரந்தரமாக போயிட்டாருன்னு தெரிஞ்சப்ப எனக்கு அழக்கூட தோணலை. அமிர்த மாமி என்னை அணைச்சு ஆறுதல் கூறாமல் இருந்தா நான் என்ன ஆகியிருப்பேனோ. ஏதோ மேலுக்கு படபடப்பாக பேசினாலும் மாமி என்னை தன் 2வது பெண் போலத்தான் ஆதரவாக வச்சுண்டிருக்கா. இருந்தாலும் இந்த மணி மகாத்மியத்தை கேட்குற போது எனக்கு பற்றி கொண்டு வருகிறது. நான் சங்கரையர் பெண், அவனுக்கு மட்டமாய் போய்விடுவேனோ. மனக்குமுறல் இந்துவின் கண்களிலே வெப்பமான நீரை பொங்க வைத்தது. அந்த சமயம் பார்த்து, அடியே இந்து, சாமான் ரொம்ப நன்றாக ஒழித்து பெருக்கி வையடி. அரிசி பருப்பு சாமான்களிலே பூச்சி புழு வண்டு இல்லையான்னு பாரு. மணி வந்து பார்த்துட்டு பொம்மை நாட்டிகள் குடுத்தனம் பண்ணுற வீடான்னு சிரிக்க போகிறான் என்று கூறியதுடன் நில்லாமல் தானே ஸ்டோர் ரூமை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்த அமிர்தவள்ளியை பார்த்து இந்துவுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இன்னொரு புறம், டேய் தோட்டக்காரா, கத்திரி செடிக்கு நிறைய ஜலம் விடுடா,
அது ஒன்றாவது காய்க்கட்டும். அங்கே மணி சிறிய இடத்தில் போட்டிருக்கும் தோட்டத்தை பார்த்தால் நீங்கள்லாம் தோட்ட வேலைக்கு லாய்க்கில்லாத ஜென்மங்கள் என்று வரதராஜன் தோட்டக்காரனை மிரட்டலானார். மாப்பிள்ளை சாரதியும் பெண் சுகன்யாவும் வருவதற்காக கூட மாமாவும் மாமியும் கவலைப்படவில்லை. யாரோ மணியாம், என்னை போல ஒரு அனாதை, அவனிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று கவலைப்படுகிறார்களே என்று ஆத்திரத்துடன் எண்ணினாலும் இந்துவின் உள் மனம் தானும் அவனுக்கு சளைத்தவள் இல்லை என்று காட்ட வேண்டும் என்று எண்ணியது. அந்த எண்ணம் அவள் செய்கைகளில் தெரிந்தது. அமர்ந்தவள்ளி பார்க்காத போது எல்லாவற்றையும் எடுத்து துடைத்து துடைத்து வைத்தாள். அடுப்பிலே பால் பொங்கும் நேரம். வீதியிலே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இந்து ஜன்னல் அருகிலே தாவி ஓடி கம்பியிலே முகத்தை புதைத்தபடி காரிலிருந்து இறங்குபவர்களையே கூர்ந்து பார்த்தாள். ஏண்டி இந்து, நல்ல நாளும் கிழமையுமா பாலை பொங்க விட்டாச்சோன்னோ? ஹாலிலிருந்து அமிர்தவள்ளியின் குரல் கேட்டது. இந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். பெரிய வெண்கல உருளையில் இருந்த பால் ஆனந்தமாக பொங்கி கீழே ஓடிக்கொண்டு இருந்தது. தீயிலே பட்ட பாலின் நெடி அறையெங்கும் சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் வீதியில் வந்து இறங்கிய விருந்தாளிகளை வரவேற்கவும் போய்விட்டது. அமிர்தவள்ளி படபடப்புடனும் கோபத்துடனும் சமையல் அறையை நோக்கி வரும் காலடி சத்தம் கேட்டு இந்து அடுப்பின் அருகிலே வந்து பாலை இறக்கி துணியை தேடும்போது ஒரு கரம் குறுக்கே புகுந்து கேஸ் ஸ்டவ்வை அணைத்தது. ஏண்டாப்பா மணி, ரயிலிலிருந்து வந்ததும் வராததுமா சமையல் அறை டியூட்டிக்கு வந்துட்டியா? என்னமோப்பா, நீ இருக்கிற வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கணும். இவள் சுத்த நிதானம். அதான் பார்க்குறியே, பெண்ணா பிறந்துட்டு பாலை பொங்க விடாமல் காய்ச்ச கூட தெரியலை என்று அமிர்தவள்ளி பொறிந்து தள்ளிய போது திடுக்கிட்ட இந்து அப்பொழுதுதான் அடுப்பின் அருகிலே நின்றவரை ஏறிட்டு பார்த்தாள். பால் பொங்கினால் நல்லது மாமி. சாரதி அண்ணாவும் சுகன்யா மண்ணியும் வந்து நுழைஞ்சதும் மங்களகரமா பால் பொங்கிற்று என்று மணி கூறிய போது பொங்கிய பால் அடங்கியது போலவே அமிர்தவள்ளியின் பொங்கும் கோபமும் மளமளவென்று அடங்கியது. அதற்கு அறிகுறியாக அவள் முகத்திலே புன்னகை அரும்பியது. ஊதுவத்தி இருக்கா என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய இந்து ஸ்டவ்வும் கீழே வழிந்தோடிய பாலும் சுத்தமாக துடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து முகம் சிவக்க அவமானத்துடன் பக்கத்தில் இருந்த பூஜை அறையை சுட்டி காட்டினாள். ஒரு நொடியில் 10 ஊதுவத்திகளை ஏற்றிக்கொண்டு பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட மணி பால் பொங்கிய நெடி இனிமேல் தெரியாது என்று தனக்குத்தானே பேசி கொள்ளுபவனைப் போல வாய் விட்டு கூறிக்கொண்டே ஹாலை நோக்கி நடந்தான். ஏண்டி இந்து, காபி டிஃபன் ரெடியா என்ற அமிர்தவள்ளியின் குரல் கேட்டு இந்து பரபரப்புடன் திரும்பிய போது குளித்துவிட்டு மடித்து கட்டிய வெள்ளை வேஷ்டியுடன் சமையல் அறையில் நுழைந்த மணி, நானே சாரதி அண்ணாவுக்கு காப்பியை கலந்துடுறேன், அப்பத்தான் அவருக்கு சரிபடும் என்று கூறவும் திடீரென்று பொங்கிய கோபத்துடன், ஆஹா பேஷா நீங்களே காப்பி கலக்கலாம், அவருக்கு மட்டும் என்ன, எல்லோருக்குமே கலந்தாலும் நல்லதுதான் என்ற இந்து வெண்கல உருளியை கோபத்துடன் அடுப்பின் மேலே இருந்து எடுத்து நங்கென்று கீழே வைத்தாள். 5 நிமிடங்களுக்கு பிறகு இந்து மெதுவாக ஓரக்கண்களால் பார்த்தபோது மணி அழகாக ட்ரேயிலே காபி டம்ளர்களை வைத்து கொண்டு இருந்தான். ஒரே ஒரு டம்ளர் காப்பியை மட்டும் மேடை மீது வைத்து, நீங்கள் கூறியது போலவே உங்களுக்கும் சேர்த்து காப்பி கலந்து விட்டேன், சாப்பிடுங்கள் என்று கூறிக்கொண்டே ட்ரேயுடன் ஹாலை நோக்கி நடந்தான். திகைத்து நின்ற இந்து மெதுவாக டம்ளரை கையிலே எடுத்து காப்பியை ஒருவாய் விட்டு கொண்டாள். அவளையும் மீறி அவள் மனம், அடடா இவ்வளோ நல்ல காப்பி நாம் சாப்பிட்டதே இல்லையே என்று எண்ணிய போது ஹாலிலிருந்து வரதராஜனின் குரல், மணி காப்பி A1 என்றது. அதை தொடர்ந்து அமிர்தவள்ளி, இதே டிகாஷன் இதே பால்தான், ஆனால் இந்துவை காப்பி கலக்க சொன்னால் இந்த மனம் வர மாட்டேங்கிறதே என்று புகழ்ந்தாள். அதை கேட்டதும் இந்துவின் வாயிலிருந்த காப்பி எட்டியாக கசந்தது. மணி வந்ததிலிருந்து வீட்டில் விதவிதமான சமையல், வேலைக்கு ஒரு புது டிஃபன், எல்லோரும் சப்பு கொட்டி கொண்டு சாப்பிடும்போது இந்து மட்டும் வெறுப்பினால் முகம் சுளித்தபடி இருந்தாள். ஒரு நாள் அமிர்தவள்ளி மகளிடம், ஏண்டி சுகன்யா, உன் திட்டப்படி ஒன்றும் நடக்காது போலிருக்கு. மணியும் இந்துவும் ஒருவரை ஒருவர் பார்க்கட்டும், 2 பேரும் நம் வீட்டு மனுஷாள் மாதிரி வளர்ந்தவா, மணியை விட நல்லவரன் இந்துவுக்கு கிடைக்காது, பிரைவேட்டாக மெட்ரிக் பாஸ் செய்துவிட்டு ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் கற்றுக்கிறான், அது முடிஞ்சதும் மாப்பிள்ளைக்கு உதவியாக ஆஃபீஸில் வேலைக்கு அமர்ந்துடுவான்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் இங்கே விஷயம் வேறு மாதிரி இருக்குது. மணி ஒரு பக்கம் திரும்பினா இந்து மறுபக்கம் திரும்புகிறா. அவனை கண்டாலே முகத்தை சுளிக்கிறா.
அவன் பேசினாலே வெடுவெடுன்னு சீரரா. என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்றாள் கவலையுடன். எனக்கும் அதாம்மா, ஒன்றுமே புரியல. ஏனோ இந்து முன்னை போல என்னிடம் சகஜமா பேசுறதே இல்லை. இன்னும் 15 நாள் தான் லீவு இருக்கு. நானே மணியை கேட்கட்டுமா? இவர் வேற அவசரப்படுறார். மணி சம்மதிச்சுட்டு இந்து மறுத்துட்டா அப்புறம் இது ரொம்ப அவமானமாக போயிடும் இல்லையா என்றாள் சுகன்யா. சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்த இந்து இதே சமயம் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். மெதுவாக உள்ளே நுழைந்த வரதராஜன், இந்து, 10-15 நாளாக ஸ்வீட்டும் விருந்தும் சாப்பிட்டு வயிறே கெட்டுவிட்டது. சிம்பிளாக வத்தல் குழம்பும் ஜீரக ரசமும் சாப்பிட்டா போதும்னு தோன்றுறது. மணி மாப்பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் சமைக்கட்டும். நீ எனக்கு மாத்திரமா கொஞ்சம் வத்தல் குழம்பு செய்துடேன் என்றார். சோம்பி கிடந்த இந்துவின் மனம் ஒரு துள்ளு துள்ளியது. பாவம் மாமா என்று எண்ணிக்கொண்டே குழம்புக்காக புளியையே கையில் எடுத்தவள், ஏண்டி இந்து என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட அமர்ந்தவள்ளி, கொஞ்சம் காரசாரமா வற்றல் குழம்பு பண்ணி வையேன், நாக்கே செத்து போச்சு ஸ்வீட்டு சாப்பிட்டு என்று சொல்லவும் வியப்புடன் பிரமித்து நின்ற இந்து பதில் சொல்லும் முன்னே உள்ளே நுழைந்த சுகன்யா, என்னம்மா ராத்திரி சமையலுக்கு வற்றல் குழம்பா? பேஷ் பேஷ். சங்கரையர் சமையல் மனம் இன்னும் மறக்கல்ல. மாப்பிள்ளை கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்கு வற்றல் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மணிக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலுமே அது மட்டும் மனமாக செய்ய வருவதே இல்லை. இந்துவையே பண்ண சொல்லு, கமகமன்னு வாசனையாக இருக்கும் என்றாள். இந்து சந்தோஷத்திலே திக்குமுக்காடி சிலையாக நின்றாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அன்று இரவு எல்லோருமே வற்றல் குழம்பை ரசித்து சாப்பிட்ட போது இந்து ஓரக்கண்ணால் பெருமிதத்துடன் அடிக்கடி மணியையே பார்த்து கொண்டிருந்தாள். எல்லோருக்கும் தாம்பூலம் எடுத்து கொடுத்துவிட்டு மணி வந்து சாப்பிட உட்கார்ந்தான். அவன் கரண்டி கரண்டியாக வற்றல் குழம்பை ஊற்றி கொள்வதை பார்த்து இந்து பிரமித்து நின்றாள். ஆஹா, உங்கள் சமையல் வெகு பிரமாதம். இதுபோல குழம்பை நான் இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லை. ஆயுசு முழுவதும் இந்த கையால் சாப்பிடுபவன் அதிர்ஷ்டசாலி. சுகன்யா, மணி உங்க அப்பாவை பற்றி பேசாத நாளே இல்லை. சங்கரையர் பெண் என்றால் சும்மாவா என்று மணி கூறவும் உடம்பெல்லாம் பரவசத்தில் விம்ம, நிச்சயமாவா என்று கேட்டுக்கொண்டே இந்து தன்னையும் மறந்து இன்னொரு கரண்டி குழம்பை எடுத்து மணியின் இலையிலே பரிமாறினாள். பொல்லாத மன்மதனுக்கு எப்படித்தான் வேலையும் காலமும் தெரிந்ததோ, அவசரமாக வந்து பங்களாவின் சமையல் அறைக்குள் நுழையும் வரை கூட பொறுமையே இல்லாமல் அந்த அறை ஜன்னல் வழியாகவே கரும்பு வில்லை வளைத்து புஷ்ப பானத்தை குறிப்பாத்து எய்தான். சிறிது நேரத்துக்கு பிறகு குழந்தைக்கு பால் எடுக்க சமையல் அறைக்கு வந்த சுகன்யா கதவு கரியிலேயே தயங்கி நின்று பிறகு சந்தடியே இல்லாமல் திரும்பி ஓடினாள். ஹாலிலே அமர்ந்து இருந்த தாயாரை ஜாடை காட்டி இழுத்து வந்தாள். இந்த பெண் இந்து மணியின் பேச்சை எடுத்தாலே சீறி விழுகிறதே, என்ன செய்யறதுன்னு உருகி போனாயே. இப்போ சமையல் அறைக்குள் சத்தமே இல்லாமல் எட்டிப்பாரு என்று காதோடு கூறினாள். அவள் சொன்னதை சிறிதும் நம்பாத அமர்ந்தவள்ளி வெட்டி சத்தம் கூட கேட்காமல் கதவின் அருகில் வந்து எட்டி பார்த்தபோது மன்மதன் தன் வேலை முடிந்தது என்று வில்லையும் அம்பையும் சுருட்டி கொண்டு போய் 15 நிமிடங்கள் ஆகியிருந்தன. மணி கையிலே எடுத்த கவளத்தை வாயில் போடவும் மறந்து ஆர்வத்துடன் தனிந்த குரலில் ஏதோ கூறிக்கொண்டு இருந்தான். எதிரே கையில் கரண்டியுடன் அமர்ந்து இருந்த இந்துவின் முகம் சிவக்க நாணத்துடன் தலை குனிந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். தாயாரும் மகளும் மௌனமாக திரும்பி ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்தபோது இருவர் முகத்திலும் திருப்தி நிலவியது. அன்பானவர்களே, பத்மாவதி அவர்கள் எழுதிய மணி வந்தான் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.